திடன் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். திடன் கொள்ளுங்கள். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று ஏசாயாவின் புத்தகம் 35வது அதிகாரம் 3 மற்றும் 4வது இறை வார்த்தைகளில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். நம் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து அநேகர் சொல்வது, என் மகன் எப்போதான் பொறுப்பாக நடந்துக்குவானோ தெரியவே இல்லை, எப்போதான் என் கணவர் திருந்துவார், எப்பொழுது இந்த நாட்டில் லஞ்சம் நிறுத்தப்படும், ஆண்டவரே தாங்கவே முடியலையே, 24 மணி நேரமும் வீட்டில் டிவியும் சினிமா பாட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்குதுப்பா, உங்களை நினைங்கன்னு நானும் எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன், பிள்ளைங்க கேட்கவே மாட்டேன்றாங்க, ஏன்பா எங்கள் வீட்டில் மட்டும் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க, தாங்க முடியலப்பா என்று சொல்கின்றீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடப்பவர்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்களா? வீட்டில் உள்ள மற்றவர்கள் பாவ வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்களை குறித்து மனக்கவலையோடு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். சோர்ந்து போய் செபத்தை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். இதோ நாட்கள் வரும், அவர்கள் நிச்சயம் மாறுவார்கள். நீங்கள் விரும்பியபடி வீட்டில் துதி சத்தம் கேட்கும் என ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என நினைத்த ரூத்திற்கு ரூத் 3:11 புது வாழ்வை கொடுத்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் அரசர்கள் 6:16 என்ற எலிசா தன் வேலைக்காரனிடம் சொன்ன பொழுது அவருடைய கூற்றின்படி எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அவர் இருந்த மலையை நிறைத்த நம் ஆண்டவரால் நமக்கும் அற்புதத்தை செய்ய முடியும். பஞ்சம் கொடிதாக இருந்த காலத்தில் கையில் மீதமிருந்த ஒரே ஒரு கைப்பிடி மாவை கொண்டு அப்பம் சுட்டு செத்து போக தயாராயிருந்த சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் ஏற்பட்டது அவளின் முடிவில். 1 ராஜாக்கள் 17:15. நம்மை சுற்றிலும் 1000 பேர் நம்மை போல மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் தயவு நம்மைத்தான் தேடி வரும். ஏனென்றால் நாம் ஆண்டவரை தேடி போகிறோம் அல்லவா? அதனால் தேடி போகிறவர்களுக்கு தென்படக்கூடிய நம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை பார்த்து, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து நம்மோடு இருந்து நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் கடும் வறுமையா, நாள்பட்ட சுகவீனமா, ஓயாத பிரச்சனையா? கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை முடிந்தது என்ற சாரிபாத் விதவைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலும் ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகாரின் வாழ்வில் தொடக்க நூல் 23:1-17 நடந்தது இதேதான். பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். ஆம், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்று இஸ்மவேலோடு சென்றதை நாம் இங்கு காண்கிறோம். வாக்கு அருளப்பட்டது ஆபிரகாமிற்கு, ஆனால் அந்த வாக்கு பலித்தது ஆபிரகாமின் சந்ததியிடம். ஆம் அன்பானவர்களே, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தூரமாய் போய்விட்ட உங்களது பிள்ளைகளை குறித்து. இன்று வீட்டில் இருந்தது வரைக்கும் ஒழுங்காக இருந்தான் என் பையன், இப்போ தூர இடத்திற்கு போகிறான், அவன் நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ, கெட்டு போய் விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கும் நம் ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு கோட்டையும் அரணுமாக இருப்பார். அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை அவர் கரத்தில் கொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் கார்டியன் தான். பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவருடைய இந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் அருமையாக பிள்ளைகளை வழிநடத்தி செல்வார். ஆனால் நீங்கள் கேட்டால்தான் அவர் உங்களுக்கு உதவ முடியும். ஆகவே கேட்போம், நாம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் கரம் கோர்த்து எல்லா இடத்திற்கும் எங்களோடு வரவேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.